அறிவின் ஒளியே உம்மை வணங்குகிறோம் குருவே உலகின் அறிவே அறிவின் ஒளியே உம்மை வணங்குகிறோம். கருவறையில் சுமக்க முடியாதினி வகுப்பறையில் சுமக்கும் என் தாயே, எனக்கே என்னை நீ சொல்லித் தருவாயே, கடவுள் தந்த வரம் நீயே, வாழ்வியல் எளிது நீ சொன்ன துதிகளை மத்தியில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான மகிழ்ச்சியான இந்த நாளில் இந்த மதியான வேளைக்காக நன்றியோடு சுத்தரிக்கிறோம் என்பதை எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் என்று சொன்ன பழமொழிக்காங்க எங்களுடைய டிஎம்இபி அர்ப்பணி இயக்கத்தின் மூலமாக அருள்துறை வியாஸ் போதகர் அவர்கள் கண்ட தரிசனப்படி இந்த தரிசன நகர் கிராமத்திலே பள்ளிக்கூடத்தை உருவாக்க வேண்டும், இங்கு வாழ்கின்ற பிள்ளைகள் படிக்க வேண்டும், வருங்காலங்களிலே தேசத்திலே உயர்ந்த உன்னதமான இடங்களிலே அவர்கள் அமர்ந்து நல்ல பணிகளை செய்ய வேண்டும், ஊழியக்காரர்களாக வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய தரிசனத்தோடு இந்த இடத்திலே பாடசாலையை ஆரம்பித்து ஆண்டவரே இன்றைக்கு இந்த பாடசாலையிலே ஆசிரியர் தினமாக என்னுடைய தமிழகம் முழுவதும் கொண்டாடுகின்ற நிகழ்வுகளை இந்த பாடசாலையிலேயும் ஆசிரியர் தினமாக மாணவர்களாக சேர்ந்து கொண்டாடுகின்ற இந்த கொண்டாட்டத்தின் ஆரம்ப பகுதியாக நாங்கள் உங்களை நோக்கி பார்த்து நம்முடைய காலப்படியே வருவதற்கு தேவன் இந்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளிலேயும் இந்த தொழுகையிலே நம்முடைய கிருபை நிறைவாக இருக்கட்டும். எங்களோடு கூட இந்த கூடுகையிலே ஆண்டவரே திருநெல்வேலி பகுதியிலே நம்முடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரமாக அழைப்பதற்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய மகன் மூலம் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பை ஆண்டவரை போதிக்கவும் ஆண்டவர் நம்முடைய மகனை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும் அவருடைய பணிகளை ஆசிரியம் இந்த பாடசாலையை பணி செய்கிற தலைமை ஆசிரியர் ஏறுபால் ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள், சமையல் பணியாளர், ஆண்டவரை விடுதி காப்பாளர், இந்த பாடசாலையை படிக்கிற அனைத்து பிள்ளைகள் அனைவரையும் உடைய கருத்தை தருகிற அனைவரை ஆசிரியரை பலப்படுத்தும். இந்த பாடசாலையை படிக்கிற பிள்ளைகள் இந்த பாடசாலையை விட்டு வெளியே செல்கின்ற ஒரு கிறிஸ்துவை சுமந்து கொண்டு செல்கின்ற பிள்ளைகளாக மாற்றும். எத்தனை பிள்ளைகள் இயேசுவை அறிந்து இயேசு ஒருவரையை பற்றிக் கொள்ள ஒருவரை ஆராதிக்க ஆண்டவர்களாரும் இந்த பாடசாலையில் படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தையும் புத்தி அறிவித்தார், கல்வி பண்புடைய அமைத்தார். இந்த ஆசிரியர் இந்த விழாவானது ஆரம்பது முடியுமான பிரசனம் என்கிறதை நிறைவாக இருக்கட்டும். என்னோடு கூட பணி செய்கிற அருமையான ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம், அவருடைய துணைவியருக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய ஆசிரியர் பலப்படுத்தும் நல்ல பணிகளை செய்கிறது விஷயம் இங்கு வந்து இவைகளையெல்லாம் படமாக்கிற அருமையான சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய ஆசிரியர் அவர்கள் செய்கிற பணிகளை ஆசிரியருடைய குடும்பங்களை ஆசிரியர் அவர்கள் வேண்டிய எல்லா நன்மைகளையும் ஆசிரியர் தார் அனைவரோடும் அவருடைய பிரசன்னம் நிறைவாக இருக்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Daya
சூழ்நிலைக்கு ஏற்ப கல்லாததை ஒவ்வொரு நாளும் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கும் எமது ஆசிரியர்களை இவ்விழாவிற்கு வரவேற்றுக் கொள்கிறேன். மின்மையை பூச்சிகள் மின்னினால் நாம் வெளிச்சம் தரும், அதுபோல ஒளியை கொடுக்க நாம் ஊக்கப்படுத்தும் மதிக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். விருந்தினரான சேலம் மிஷனரி சார் அவர்கள், தரிசுகால மிஷனரி சார் அவர்கள், இன்னாட மிஷனரி சார் அவர்களையும் இவ்விழாவிற்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வேரின் சக்தி மரத்துக்கு ஊன்றுகோல் போல எனக்கு சக்தி என்னுடைய சக மாணவர்கள். இவ்விழாவை நடத்த ஊக்கப்படுத்த மாணவர்களின் வரவேற்று கொண்டு என்னுடைய வரவேற்புரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. சிறப்பு பாடல் கேட்டு அனைவருக்கும் வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் ராதாகிருஷ்ணன் பொன்மொழிகள். அறிவு நமக்கு சக்தியை தருகிறது, அன்பு நமக்கு முழுமையை அளிக்கிறது, அறியாமை பொறுக்கிய அறிவையும் தெளிவையும் பெறுவதே ஞானம். அன்பு நாமே சிந்திக்க உதவுகிற உண்மையான ஆசிரியர்கள். கலாச்சாரத்திற்கிடையே பாலம் கட்டி இன்மையான புத்தகங்களை ஒருவர் ஆசிரியர் எல்லோரும் போலவும் இருக்க முடியும், ஆனால் எல்லோரும் ஒரு ஆசிரியராக ஆக முடியாது. நன்றி. டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களை பற்றி உங்கள் முன்னாடி நான் வந்து பேச வந்தேன். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர் ஒரு தத்துவாண்டி, அடுத்த ஆசிரியராகவும், அடுத்து முதல் துணை குடியரசுத் தலைவராகவும் அவர் பதவியேற்றாரு. அப்போ அவர் திரும்ப 2வது குடியரசுத் தலைவராகவும் பதவியேற்று வந்தார். அடுத்து அவர் செப்டம்பர் 5 தான் அவர் பிறந்தார். அவரோட பிறந்த நாள் தான் இப்போ நம்ம ஆசிரியர் தினமாக நம்ம இந்தியா முழுவதும் கொண்டாடிட்டு வராங்க. அடுத்து அவர் செப்டம்பர் 5 1888 தான்
அந்த ஆண்டில் தான் அவர் வந்து திருச்சிராப்பள்ளியில் ஒரு கிராமத்தில் தான் அவர் வந்து பிறந்தார். சரியா? 1962 ஆமாண்டு 1967 தான் திருத்தணியில் உள்ள ஒரு கல்லூரியில் தான் அவர் வந்து பயின்று வந்தார். சென்னையில் உள்ள கிறிஸ்துவ கல்லூரியில் உள்ள கல்லூரியில் வந்து அவர் கல்லூரி பயின்று வந்தார். அதுக்கடுத்து அவர் மிகவும் என்ன யோசிச்சாருன்னா, அவர் வந்து ஆசிரியரை வந்து மிகவும் நல்லா மதிக்கணும். அடுத்த ஆசிரியருக்கு தான் இந்த உலகத்தை எழுப்புற ஒரு பெரும் பதவி வந்து ஆசிரியருக்கு தான் இருக்குது. ஆசிரியர் சொல்றது நம்ம வந்து கீழ்ப்படிக்கணும். அடுத்து அவர் வந்து சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, ஆசிரியர் ஆகணும் அவருக்கு வந்து ஒரு ஆசை. அப்போ வந்து அவர் வந்து இந்தியாவில் வந்து குடியரசுத் தலைவர் ஜனாதிபதியாக ஆனப்போ கூட அவரோட பதவியை விட்டுட்டு அவரோட ஒரு பதவியில் இருந்தும் அவர் வந்து இந்த ஆசிரியர் தொழிலை மட்டும் அவர் வந்து மறக்காம அவர் வந்து அந்த ஆசிரியர் தொழிலை மட்டும் அவர் மிகவும் நேசித்தாரு. நேசித்தோடனே அவர் வந்து அப்பதான் அவர் நினைச்சாரு, நம்மளோட பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக இந்த உலகம் முழுவதும் கொண்டாடணும் அப்படின்ட்டு அவர் வந்து ஆசிரியர்களின் நாயகனாக திகழ்ந்தார். இதோட நிறைய முடித்திருக்கேன். நன்றி. மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆசிரியர்களுக்கு என்னுடைய அன்பான ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நான் திருநெல்வேலியிலிருந்து நேற்றைக்கு சேலம் ஒய்எம்சிஏ ஒரு கூட்டத்திற்காக நான் வந்திருந்தேன். நான் வந்த இடத்துல உள்ள ஆசிரியர் பிரபா அவர்கள் தலைமை ஆசிரியருடைய அனுமதியோடு என்னுடைய அன்பாக அழைத்தார்கள். எனவே தலைமை ஆசிரியர் மற்றும் இருக்கிற ஆசிரியர்கள் அழைப்பை ஏற்று இந்த வருஷம் ஆசிரியர் தினத்திலே நான் உங்களோடு சேர்ந்து உங்கள் ஆசிரியர்களை வாழ்த்த வந்திருக்கிறேன். அருமையான தத்துவங்களை, கவிதைகளை, பாடல்களை நீங்கள் பாடி உங்கள் ஆசிரியர்களை வாழ்த்தினீர்கள். கல்லை சிலையாக்குவது ஒரு சிற்பி, மண்ணை பானையாக்குவது ஒரு குடியவன், கற்பனையை ஓவியமாக்குவது ஒரு ஓவியன். ஆனால் எந்த ஒரு மாணவனை சிறந்த வெற்றியாளனாய் மாற்றுவது ஒரு சிறப்பான ஆசிரியர். உங்கள் ஆசிரியர்களை எந்த ஒரு மாணவனும் ஒரு சிறந்த ஆசிரியரின் கையில் அகப்படுகிறானோ அவன் வெற்றியாளனாய் மாறிவிடுகிறான். ஸோ ஒரு அம்மாவுடைய வயிற்றில் ஒரு குழந்தை பிறகும்போது எல்லாத்தையும் போல அந்த குழந்தை, அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அவங்க பிறக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தைய ஒரு வெற்றியாளனாய், ஒரு வெற்றி பெறுகிறவனாய் மாற்றி அமைப்பது ஒரு தலை சிறந்த ஆசிரியர். ஸோ இங்கே சொன்னாங்க, யாருடைய பிறந்த நாளை ஆசிரியர் தினமாய் நாம் கொண்டாடுகிறோம்? அவருடைய பிறந்த நாள் செப்டம்பர் 5. அதை நாம் ஆசிரியர் தினமாய் கொண்டாடுகிறோம். பாருங்க, இவர் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து தமிழக மக்களுக்கு ஒரு சிறந்த ஆசிரியராக இருந்தார். ஆனபடினால் அவருடைய பிறந்த நாள் செப்டம்பர் 25 ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம். ஆனால் உலகத்தின் மக்களுக்கெல்லாம் போதிக்கக்கூடிய ஒரு சிறந்த தலை சிறந்த ஒரு ஆசிரியரை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போகிறேன். அவரை இதுவரைக்கும் நீங்கள் வேறு யாரோ போல அறிந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு தலை சிறந்த உலகளாவிய ஒரு ஆசிரியரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். அவரு இப்படி சொல்றார். வேத புஸ்தகத்துல 32ஆம் சங்கீதம், பைபிள்ல சங்கீதம்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. அதுல 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் இவனமாய் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். யாராவது ஒருத்தங்க நான் உனக்கு போதிப்பேன் என்று சொன்னால் அவங்க தான் யாரு? ஆசிரியர். இந்த நம்ம ஊரில் ஒரு வழக்க சொல்லி வண்ணமாய் உண்டு, மாதா பிதா குரு தெய்வம். தெய்வத்தை எட்டி பிடிக்க முடியாது, 8வது உயரத்துக்கு போயிடுவார். மாதா சொல்லுங்க, மாதா பிதா குரு தெய்வம். தெய்வத்தை ரொம்ப உயரத்தில் வச்சாச்சு.
அவரை எட்டி பிடிக்க முடியாத உயரத்துக்கு போயாச்சு. தெய்வத்துக்கு அடுத்தபடியாக யார் மேன்மையானவர்கள் என்று நாம் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம் தெரியுமா? யார்? குரு. இந்த ஆசிரியர்களை ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கூப்பிடுவாங்க? குரு அப்படின்னு கூப்பிடுவாங்க. மாணவர்களை என்னவென்று கூப்பிடுவார்கள்? சிஷ்யர்கள், சீசர்கள், சீடர்கள் என்று கூப்பிடுவாங்க. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி குரு, சீசர்கள் என்று அழைப்பார்கள். அப்படி நம்முடைய தமிழ் வழக்கத்திலையும் தாய், மாதா, தந்தை, பிதா, குரு, ஆசிரியர், தெய்வம், கடவுள். இப்போ எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறது கடவுள். கடவுளுக்கு மேலே யாரும் நினைச்ச முடியாது, போக முடியாது. ஆனால் கடவுளுக்கு அடுத்தபடியாக ஒருத்தங்களை நாம் மதித்து அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டுமென்றால் அவர்கள் யார் என்று நம்முடைய தமிழ் மரபு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது? ஆசிரியர்கள். ஆசிரியர்கள். ஏனென்றால் உங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரத்தில் காலைல 8 மணிக்கு ஸ்கூலுக்கு கிளம்புறீங்க, சாயங்காலம் 4 மணி வரைக்கும் இருக்கிறீங்க, 5 மணி வரைக்கும் இருக்கிறீங்க. ஏறத்தாழ ஒரு 10 மணி நேரம் இந்த ஸ்கூலுக்கு கிளம்புறதுலையுமே போயிடுது. அப்புறம் ஒரு 8 மணி நேரம் உறக்கத்தில் போயிடுது, ராத்திரி தூங்குறதுல போயிடுது. அப்போ 10 மணி நேரம் ஸ்கூலு, 8 மணி நேரம் உறக்கம், 10 8 18 போயிட்டு 24 மிச்சம் எவ்வளோ இருக்குது? 6 மணி நேரம் தான் இருக்குது. இந்த 6 மணி நேரம் தான் நீங்கள் யாரோட இருக்கிறீங்க? அப்பா அம்மா கூட இருக்கிறீங்க, அண்ணன் தம்பியோடு இருக்கிறீங்க, அக்கா தங்கச்சி கூட இருப்பீங்க. அவங்களோட இருக்கிறது எத்தனை மணி நேரம்? 6 மணி நேரம். தூங்குவது 8 மணி நேரம். மிச்சம் இருக்கிற 10 மணி நேரம் யாரோடும் எங்கே தான் செலவழிக்கிறீங்க? ஆசிரியரோடும் பள்ளிக்கூடத்துலேயும் தான் நீங்கள் செலவு பண்ணுறீங்க. இது போக இன்னும் பைய தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு போனாலும் நேராக வீட்டில் இருக்க முடியாது. அந்த 6 மணி நேரத்துலேயும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் டியூஷன் சொல்லி வேறு நினச்சிடுறாங்க, அனுப்பிடுறாங்க. அங்கேயும் போய் இன்னொரு ஆசிரியருக்கு கீழே தாங்க நிச்சயணும் இருக்கணும். அப்போ ஒவ்வொரு மாணவனும் தன் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் ஏறத்தாழ 10 மணி நேரத்திற்கு மேலே யாரோடு செலவழிக்கிறான்? ஆசிரியரோடு. ஸோ உங்களை வளர்த்தெடுக்கிறதுல உங்கள் அப்பா அம்மாவுக்கு இருக்கிற கடமையை விட உங்கள் ஆசிரியர்களுக்கு இருக்கிற கடமை அதிகம் அதிகம். அப்படியானால் நாம் அவர்களை போற்றி பாதுகாக்க வேண்டுமா வேண்டாமா? சொல்லுங்க. வேண்டும். ஆனபடினால்தான் இந்த செப்டம்பர் 5ஆம் நாளை நாம் ஆசிரியர் தினமாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுகிறோம். நமக்கு தாய் இருப்பது நல்லது, தந்தை இருப்பது அதை விட நல்லது, ஆசிரியர் இருப்பது அதை விட நல்லது. அதுவும் ஒரு தெய்வத்தை நம்பி வணங்கி பாடத்தை படிப்பது மிக 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 நல்லது. ஸோ இந்த பள்ளிக்கூடம் உங்களுக்கு தெய்வத்தையும் காட்டி நல்ல ஆசிரியர்கள்ட்டிருந்து நீங்கள் நல்ல பாடங்களையும் கற்றுக்கொள்ள உங்களுக்கு உதவியாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். எத்தனை பேர் கை தூக்கி காட்டுவீங்க? ஆமாம் சார், உதவியாக இருக்குதுன்னு சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த பள்ளிக்கூடம் உங்களுக்கு தெய்வத்தை காட்டுவதில், நல்ல வழிகளை காட்டுவதில் உங்களுக்கு உதவியாக இருக்குதா? அப்படியானால் வெரி குட், கை கீழே போட்டுக்கோங்க. அப்படியானால் உங்கள் ஆசிரியர்களுக்கு நீங்கள் அதிக கனத்தையும் மதிப்பையும் மரியாதையும் கொடுக்க வேண்டும். எவ்வளவாய் ஒரு மாணவன் ஒரு மாணவி தன் வாழ்க்கையில் கடவுள் தனக்கு கொடுத்த ஆசிரியர்களை கனத்திற்குரியவர்களாய் கருதுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் முன்னேறி போய்கொண்டே இருப்பார்கள். இந்த ஆசிரியருடைய குணமே என்ன தெரியுமா? நீ எவ்வளவு பலவீனமானவனாக இருந்தாலும் உன்னை உற்சாகப்படுத்தி தட்டி கொடுத்து உன்னை தன்னுடைய ஸ்தானத்தை விட உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகிற எண்ணத்தோடு உன் வாழ்க்கையில் செயல்படுகிறவர்கள் தான் இந்த ஆசிரியர்கள். ஒரு 7ஆம் கிளாஸ் டீச்சருங்க யாராவது இருக்காங்களா? உங்கள் பேர் என்ன டீச்சர்? கௌரி டீச்சர். 7ஆம் கிளாஸ் எடுப்பாங்க. இப்போ 7ஆம் கிளாஸ் இந்த வருஷம் படிக்கிற பையங்கள்லாம் அடுத்த வருஷம் எங்கே போயிடுவாங்க? 8வது போயிடுவாங்க. ஆனால் கௌரி டீச்சர் எங்கே தான் இருப்பாங்க? ஏன் அவங்க அங்கேயே இருக்காங்க? அவங்க ஆசிரியர். உங்களெல்லாத்தையும் முன்னேற்றி விடுவாங்க, அவங்க எங்கே தான் இருப்பாங்க? அங்கேயே இருப்பாங்க. அவங்களுக்கு ஆசை இல்லையா நம்ம முன்னேறி போகணுன்னு? இருக்கும். ஆனாலும் என் மூலமாக இன்னும் கொஞ்சம் பேர் 8ஆம் கிளாஸ், அந்த பையங்க அடுத்தது 9ஆம் கிளாஸ், அடுத்த வர்ற பிள்ளைகளை அடுத்து நான் முன்னேற்றி கொண்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி
ஒரு ஏணியைப் போல அவர்கள் நின்று தன்னிடத்தில் வருகிற எல்லாரையும் மேலே 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 உயர்த்தி கொண்டு போய்கொண்டே இருக்கிறவர்கள் தான் நல்ல ஆசிரியர்கள். ஒரு ஏணி தன்னை மிதிப்பாங்க, தன்னை உதைப்பாங்க, தன்னை அழுத்துவாங்க, இது எல்லாத்தையும் செஞ்சாலும் தாங்கி கொண்டு தன்னிடத்தில் வருகிறவர்களை உயர்த்தி விடுவது தான் ஒரு ஏணியினுடைய குணம், சுவாபம். அதுபோல ஒரு நல்ல ஆசிரியர் தன்னிடத்தில் வருகிற பிள்ளைகள் எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும், அறிவு குறைவோடு இருந்தாலும், மனப்பாடம் பண்ணும் சக்தி இல்லாமல் இருந்தாலும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து, அவர்களுக்கு போதித்து, அவர்களை வழிநடத்தி, அவர்களை இன்னும் உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போவதற்காக தன்னை ஒரு குறிப்பிட்ட ஸ்தானத்தில் நிலைநிறுத்தி இருப்பவர்கள்தான் ஆசிரியர்கள். அவர்கள் உங்களுக்காக தங்களையே எரித்து வெளிச்சம் கொடுத்து நீங்கள் நன்றாக வாழ்வதற்கு பிரயாசப்படுகிறவர்கள். அப்படியானால் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுகிறது போல நீங்களும் அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்காக என்ன பண்ண வேண்டும்? ஜெபம் பண்ண வேண்டும். வேறு என்ன பெரிய உதவி செய்து விட முடியும்? மாதம் மாதம் உங்கள் டீச்சருக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்கலாமா? முடியுமா? நடக்குமா? கிடைக்குமா? இல்லை, கிடைக்காது, நடக்காது. ஆனால் நீங்கள் அவங்க மேலே அன்பு வைப்பதின் மூலமாக, நீங்கள் அவங்களுக்கு மரியாதை கொடுப்பதின் மூலமாக, நீங்கள் அவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதின் மூலமாக, எல்லாவற்றையும் விட அவர்களுக்காக ஜெபம் செய்வதின் மூலமாக உங்கள் ஆசிரியர்களுக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க முடியும். உங்கள் ஆசிரியர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமான பிள்ளைகளாக இருக்க முடியும். அதனால தான் ஆசிரியர்கள் கடவுளுக்கு அடுத்த ஸ்தானத்திலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மாதா சொல்லுங்க, பிதா, குரு, தெய்வத்தினுடைய ஸ்தானத்துக்கு யாரும் ஏறி வர முடியாது. ஆனால் நம்முடைய தமிழ் மரபு அந்த தெய்வத்துக்கு அடுத்தபடியாக குருவை வைத்திருக்கிறது. வேத புஸ்தகத்தில் இயேசு அதைத்தான் சொல்லியிருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அவர் தான் கடவுள். அவரே குருவுமாக இருக்கிறார். அவரே நமக்கு தந்தையும் தாயுமாக இருக்கிறார். அவரை போல ஒரு தெய்வத்தையும் பார்க்க முடியாது, அவரை போல ஒரு ஆசிரியரையும் பார்க்க முடியாது, அவரை போல ஒரு தகப்பனும் தாயையும் பார்க்க முடியாது. தாய் இல்லாத பிள்ளைகளுக்கு அவர் தாயாக இருப்பார். தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனாக இருப்பார். தகப்பன் இருந்தும் தாய் இருந்தும் இல்லை என்ற உணர்வோடு இருக்கிற பிள்ளைகளுக்கும் இயேசு தாயாய் தகப்பனாய் இருப்பார். அதற்கும் மேல் வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு நல்ல போதிக்கிற ஆசிரியராக இருப்பார். ஐ வில் டீச் யூ அண்ட் ஐ கைட் யூ. சங்கீதக்காரன் சொல்றார், கடவுள் நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுகிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல இறைவனை இந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் தெய்வமாய் ஏற்றுக்கொள்வீர்களானால் நீங்கள் உங்கள் தெய்வத்திற்கும் உங்கள் ஆசிரியர்களுக்கும் உங்கள் தாய் தகப்பனுக்கும் நீங்கள் ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் மாறிவிடுவீர்கள். எத்தனை பேர் அப்படி இருக்க விரும்புகிறீங்க? வெரி குட், வெரி குட். அப்படியானால் இன்றைக்கு நீங்கள் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கலாம். நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கண்களை மூடிக்கொள்வோமா? கைகளை கூப்பிக்கொள்வோமா? மனசுக்குள்ளே இயேசுவே, இயேசுவே, நீங்கள் எங்களுக்கு டீச்சராக இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கேளுங்க. இயேசுவே, நீங்கள் எனக்கு டீச்சராக இருக்க வேண்டும். இயேசுவே, நீங்கள் தெய்வமாக மட்டுமல்ல, இந்த நாள் முதல் என் வாழ்க்கையில் எனக்கு நல்ல ஆசிரியராகவும் இருக்க ஜெபிக்கிறேன். ஏசப்பா, எங்கள் ஆசிரியர்களையும் ஆசீர்வதியும். எங்கள் ஆசிரியர்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நல்ல பிள்ளைகளாக வாழ உதவி செய்யும். ஏசப்பா, என் மூலமாக இந்த பள்ளிக்கூடத்திற்கு நல்ல பெயர் வரட்டும். என் மூலமாக என் ஆசிரியர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. இவ்வளவு உற்சாகமாக இருக்கிறீங்க.
ரொம்ப சந்தோஷம். இனி உங்கள் ஆசிரியர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிற மாணவர்களாக, உபகாரமாக இருக்கிற மாணவிகளாக இருப்பீர்கள் என்று உங்களை நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ. நடனம் 9th கேர்ள்ஸ் 10th கேர்ள்ஸ். நீயே 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 எங்கள் கண்கள் கண்ட கடவுளும் நீயே 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 எமக்கு கல்வி தந்த இறைவனும் நீயே 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 எங்கள் கண்கள் கண்ட கடவுளும் நீயே 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 எமக்கு கல்வி தந்த இறைவனும் நீயே. என்னும் எழுத்தும் என்ற வார்த்தை எமக்கு அளித்த சக்தி நீயே சக்தி நீயே சக்தி நீயே அறிவு தீர்த்தால் கல்வி ஒளியால் விழிகள் திறந்த ஒளியும் நீயே ஒளியும் நீயே ஒளியும் நீயே உலகை வெல்லும் ஆற்றல் தந்து எம்மை சிறக்க வைப்பவர் நீயே 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 எங்கள் கண்கள் கண்ட கடவுளும் நீயே 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 எமக்கு கல்வி தந்த இறைவனும் நீயே. நல்லோன் என்று வான் புகழ் காண நல்வழி காட்டும் நாயகரே மண்ணை விண்ணை அடக்க வைக்கும் மதியை எமக்கு அளிப்பவரே அன்னை தந்தை போன்ற எம்மை என்றும் காக்கும் ஆசா நீவே வாழ்க என்றும் வாழ்க. அன்னை தந்தை போன்ற எம்மை என்றும் காக்கும் ஆசா நீவே வாழ்க என்றும் வாழ்க வாழ்க நீவே வாழ்க. உங்களை இன்று பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை அனைத்து ஆசிரியர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிள்ளைங்களை கொஞ்சம் கவனிங்க. என்ன ஆசிரியர் பணி என்பது ஒரு மகத்தான பணி இல்லையா? நம்ம இன்றைக்கி ஊரில் ஒருத்தர்கிட்ட ஒரு உதவி கேட்குறோம்னா அதனால் நமக்கு என்ன பயன் இல்லை லாபம் இருக்குன்னு பார்ப்பாங்க. அப்படி தானே? ஒரு காரியம் ஒன்று சொன்னாங்கன்னா இனி எனக்கு என்ன செய்வேன் அப்படின்னு பார்ப்பாங்க. இன்றைக்கி எங்கே போனாலும் ஒரு வேலை செய்யணும்னா என்ன கொடுக்கணும்? என்ன கொடுக்கணும்? காசு கொடுத்தா வேலை நடக்கும் இல்லையா? எங்கே போனாலும் காசு கொடுத்தா வேலை நடக்கும். ஆனால் ஆசிரியர் பணியில் ஒரு ஆசிரியர் 20 வருஷமோ 30 வருஷமோ இல்லை 40 வருஷமோ கவனிங்க, அவங்க அந்த வேலை பணி முடிகிற வரைக்கும் எல்லாரையும் எந்த எதிர்பார்ப்புமின்றி நல்லா இருக்கணும் அப்படின்னு உங்களை மேலே அனுப்பிட்டு அவங்க எங்கே தான் இருக்கிறாங்க? அதே ஸ்தானத்தில் இருப்பாங்க. கவனிங்க, அதனால் ஆசிரியர் பணியை மதியுங்கள். இரண்டாவது, பள்ளியில் அடி வாங்கினா வீதியில் அடி வாங்க மாட்டாங்க. சொல்லுங்கள், வீதியில் அடி வாங்க மாட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி பள்ளியில் ஒழுக்கம் இல்லாதவன் சிறையில் கிடப்பான். எங்கே இருப்பான்?
சிறையில் இருப்பான். புரியுதுங்களா அதுக்கு என்ன அர்த்தம்னு? அதனால் ஸ்கூலில் அடிக்கிறாங்க அப்படி நம்ம கூடாது. யார் மேலே அதிகம் நம்ம என்ன சொல்கிறது அன்பு இருக்கோ அவங்கள தான் என்ன பண்ணுவாங்க, கடிந்து கொள்ளுவாங்க இல்லையா? ஒருத்தன் எக்கெடுக்கெட்டு போகிறான்னு நினச்சாங்கன்னா அவங்கள என்ன பண்ணிடுவாங்க, என்ன சொல்லுவாங்க ஊரில், தனி தெளித்து விட்டுருவாங்க என்னமோ பண்ணிட்டு போகிறான்ட்டு. ஆனால் யார் மேலே வந்து அன்பு அந்த அக்கறை இருக்கோ அவங்கள என்ன பண்ணுவாங்க, ஆசிரியர்கள் கடிந்து கொள்ளுவாங்க. நம்ம அடிக்கி நம்ம என்றைக்கும் வருத்தப்படக்கூடாது. நம்ம தப்பு செஞ்சதுனால என்ன விழுது, அடி விழுது. அது நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மை செய்யும் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கணும். புரியுதா? இல்லைனா நம்ம ரோட்டில் தப்பு பண்ணுவோம், ஊரில் தப்பு பண்ணுவோம், ரோட்டில் 4 பேர் அடி வாங்குவோம், கடைசி எங்கே போய் கிடப்போம், பெரிய ஆளான ஆயிட்டு ஜெயிலில் போய் கிடப்பீங்க. அதனால் படிக்கிற காலங்களில் நம்மளை கடிந்து கொள்ளும் பொழுது அது நன்மைக்கு என்று என்ன பண்ணிக்கணும், நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். சரிங்களா? எடுத்துக்கொள்வீங்களா? ஸ்கூலில் அடி வாங்குவீங்களா இல்லை வீட்டில் அடி வாங்குவீங்களா? ஸ்கூலில் அடி வாங்கிக்கணும், நல்லதுக்காக அடி வாங்கிக்கணும். அப்போ நம்ம யார்ட்டையும் வீதியில் போய் என்ன பண்ண மாட்டோம், அடி வாங்க மாட்டோம். ஏன்னா நம்ம எது தப்பு சரின்னு எங்கே கற்றுக்கொள்வீங்க, நீங்கள் ஸ்கூலில் கற்றுக்கொள்வீங்க. அப்போ வெளியே நீங்கள் போய் செய்கிற காரியங்கள் இது தப்பு இது சரின்னு பார்த்து நீங்கள் செய்வீங்க. அதை கற்றுக்கொள்ளலைன்னா வீதியில் அடி வாங்குவோம். சரியா? நல்லா படிப்பீங்களா? நல்ல பிள்ளைங்களா இருக்கணும். நன்றி. 10th பாய்ஸ் 9th பாய்ஸ் 10th கேர்ள்ஸ் 9th கேர்ள்ஸ் சேர்ந்து ஒரு டான்ஸ். இது பள்ளிக்கூடம், நீங்களாம் இங்கே படிக்க வந்திருக்கீங்க. ஒரு கோவிலுக்குள்ள நுழைஞ்சா எவ்வளவு பயபக்தியோட இருப்பீங்களோ அதை விட அதிக பயபக்தியோட இங்க இருக்கும். அது மட்டும் இல்ல, கடவுளை எந்த அளவுக்கு வணங்குறோமோ அதை விட அதிகமா இங்க இருக்க ஒவ்வொரு ஆசிரியரும் வணங்கணும் 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 வணங்கணும். கடவுளை எந்த அளவுக்கு வணங்குறோமோ அதை விட அதிகமா இங்க இருக்க ஒவ்வொரு ஆசிரியரும் வணங்கணும். கற்பவை கற்றபின் 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 நீக்கே அதற்குத்தாக எல்லாரும் நல்லா படிச்சீங்க. பட்டம் பதவி பேரு புகழ் எல்லாம் உங்களை தேடி வரும். பட்டம் பதவி பேரு புகழ் எல்லாம் உங்களை தேடி வரும் தேடி வரும் தேடி வரும். முருகேசன், உலகநாதன், சீனிவாசன், முத்துவடிவேல், முத்துவடிவேல் 8 9 10 மறுபடியும் சொல்லுங்க டீச்சர். நல்லா போட்டு கழிச்சு கரெக்டா சொல்லு. வராது டீச்சர். 10 அகர முதல எழுத்தெல்லாம் அறியவையாய் தேவி ஆதி மகவன் முதலிலே உணரவையாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறியவையாய் தேவி. இன்னைக்கு என்ன நாள்? ஆசிரியர் படிச்ச வச்சிருவான், தினம் படிக்கிற வச்சிருவான் சார். படிக்கும்போது நம்ம வாத்தியார்கள்லாம் கிண்டல் பண்ணி அந்த இடத்துல நாம தான் ஒரு ஹீரோன்னு காட்டிப்போம். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல நம்மளை மன்னிச்சு விட்டு அவங்க நமக்கு ஹீரோ ஆயிடுவாங்க. நான் எல்லா மனிதர்களையும் மதிக்கிறேன், ஆனால் நான் வணங்குகிற மனித தெய்வங்கள் இந்த ஆசிரியர். சிற்பியை போல முதலாவதாக ஆசிரியர் தின விழாவை நடத்துவதற்கு ஒத்துழைப்பு தந்த எம் பள்ளி கல்வி சுடராக விளங்கும் எமது பள்ளி தலைமை ஆசிரியருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக கல்லை சிற்பியாவது சிற்பி, அந்த சிற்பியை போல எங்களை செதுக்கும் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களோடு இவ்விழாவிற்கு வந்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக புன்னகை பூக்களோடு மேலும் எங்கள் கூட்டத்தை அழகு சேர்க்க வந்திருக்கும் எமது சிறப்பு விருந்தினர்களையும், அதாவது சேலம் மிஷினரி சார் அவர்களையும், தர்சிகாடு மிஷினரி சார் அவர்களையும், இன்னாடி மிஷினரி சார் அவர்களையும் இவ்விழாவிற்கு வந்து கலந்து கொண்டதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக மின்மினி பூச்சிகள் ஒன்று சேர்ந்தால் வெளிச்சம் தரும்.
இக்கூட்டத்தை அழகுபடுத்தும் மாணவர்களையும் இவ்விழாவில் கலந்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று என்னுடைய நன்றி உரையை முடித்துக்கொள்கிறேன். பரிசு வழங்குதல். 6ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைத்து மாணவர்களும் வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். எடுத்துக்கோங்கடா. 3 அடுத்ததாக 7th மாணவர்கள். அவர் வாழ்நாளை வென்றிட வந்தவரா குருசேயாக சீராட்டிய மருதாயாகி தாயாட்டுவார் குருசேயாக சீராட்டிய மருதாயாகி தாயாட்டுவார். அடுத்ததாக 10th மாணவர்கள். 10th மாணவ மாணவிகள். குணால் சத்யதாஸ் ஃபாஸ்டர். சுகன்யா HM டீச்சர். பிரேமலதா HM. அடுத்ததாக வித்யா டீச்சருக்கு சுகன்யா. அத்தனை கல்வியும் கற்பவர் என்பது கௌரி டீச்சருக்கு ஷாலினி. கல்வியும் கற்பவர் என்பது சரவண் சாருக்கு கணேசன். இங்கிலீஷ் டீச்சருக்கு ஸ்வேதா. தேவராஜ் சாருக்கு ஸ்வேதா. வார்டன் டீச்சருக்கு கனகா வார்டன் டீச்சர் ஷாலினி. அடுத்து கச்சன் சாருக்கு சிலம்பரசன். விமல் அக்காவுக்கு பரிசு வழங்குதல் சுகன்யா.